வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்து பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. மல்லித்தூள் 4 ஸ்பூனு, வரமிளகாய் 7, வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுங்க, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனுங்க போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. நல்ல ஒரு 1/2 வறுத்துட்டுங்க. இதை வந்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டால் நல்லதுங்க. இந்த காக்கில் கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேங்க. அதையே நல்லா வணக்கி விட்டுலாங்க. சிம்மில் வச்சு நல்லா முழு பாத்துக்குமே வெந்துடணுங்க கத்திரிக்காய். நல்லா வெந்த பிறகு எடுத்து வேறு வாணலியில் மாற்றிக்கலாங்க. இந்த பதத்துக்கு வேகணுங்க. காய் நல்லா வெந்துருச்சான்னு தொட்டு பார்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய்க்கு அளவாக உப்பு போட்டால் போதுங்க. காய் வெந்துருச்சு, இறக்கிடலாங்க. இப்போ ஒரு வாணலி வச்சு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. எப்பவுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்லதுங்க. கடுகு 1 ஸ்பூனு, உளுந்து பருப்பு 1 ஸ்பூனுங்க, கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு ஈத்து கருவேப்பிலை போட்டுடலாம். பூண்டு 7 பல் பூண்டு, அப்புறம் வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வெந்த பிறகுங்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடு நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டுங்க. அதையும் நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. அதோடு நம்ம மஞ்சத்தூள், நல்லா தக்காளி வணங்கின பிறகு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி இதுக்களவாக உப்பு போட்டு மஞ்சத்தூளும் இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி நல்லா வெந்த பிறகுதாங்க இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுக்கலாங்க. புளித்தண்ணி வந்துங்க நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை வாடையெல்லாம் போகட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க. தலைப்பொலான்னு கொதித்த பிறகு தான் நம்ம அந்த அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு இதுவும் நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதி வந்த பிறகு கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாடை போக நல்லா குழம்பு கொதிச்சு வரங்க. எடுத்து மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் வணக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சில பேர் மிக்சிலையும் போட்டு அரைச்சி போடுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் வளவளன்னு இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா தான் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கொத்தி விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. நல்லா கத்திரிக்காய் அப்படியே இந்த அளவுக்கு வரணுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே குழம்பு அடுப்புலையே இருக்கட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. சாப்பாட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோங்க. இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க. ஒரு 9 இட்லி ஆகிற மாதிரி தட்டில் ஊற்றி வச்சுட்டு இட்லி
ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னாலே போதுங்க, இட்லி வெந்துருங்க. எடுத்து பார்த்துட்டு இப்படி கை விட்டோம்னா கையில் வந்து நமக்கு மாவு டச் ஆகாமல் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருந்துன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. எடுத்து இந்த மாதிரி தட்டில் போட்டு பரிமாறி கொடுத்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க.